ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்பனா. நான் இப்போது வாழைப்பூவில் மசியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஃபிஷர் பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அரை கப்பு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-12 காஞ்ச மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும் போதே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த துவரம் பருப்பும் வெந்தயமும் நல்லா வறுபட்டுடணும். வறுபட்டதும் அது பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. வறுபட்டதும் நம்ம அதில் வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த வாழைப்பூ மசியலுக்கு இது போல் வறுத்துட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் ஒன்று போட்டுக்கலாம். துவரம்பருப்பை வறுத்து மசியல் செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. வதங்கின அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வாழைப்பூ அதில் போட்டுக்கணும். நான் கட் பண்ணவே இல்லை, மசியல் தான் செய்ய போகிறோமேன்னு முழு பூவை அப்படியே ஆஞ்சி அப்படியே போட்டுட்டேன். நல்லா வாழைப்பூ போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். ஒரு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக புளி வச்சுட்டு தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிடணும். ஃபிஷர் பேன் வச்சுருக்கேன் நான். அதை நல்லா மூடி வச்சு மூடிட்டோம்னா ஒரு 2 விசில் 3 விசில் வரணும். ஏன்னா துவரம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா வேகணும். அதுக்காக தான் 3 விசில் விட்டுருந்தேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஆறுனதும் திறந்துக்கலாம். திறந்துட்டு அதில் உப்பு போடணும். நம்ம வேறு எல்லாம் நல்லா வெந்து போச்சு. உப்பு போட்டு மசிச்சிடணும். நான் பிளெண்டரில் மசிச்சிட்டேன். நீங்கள் கல் சட்டியில் போட்டு மத்தில் கூட மசிச்சிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கணும். நான் பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு நல்லா ஒரு 10 பல் பூண்டு நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த பூண்டோட கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டுக்கு பதில் தாளிப்பு வடகம் போட்டு கூட தாளிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.